இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னையில் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது அவரிடமே கேட்கலாம். விக்னேஷ், தற்பொழுது நீங்க எந்த தியேட்டர் பகுதியில இருக்கிறீங்க? அங்க ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? பாதுகாப்பெல்லாம் எப்படி போடப்பட்டிருக்கு? நிச்சயமாக ராதா, இப்ப பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் மன்னன் அப்படின்னு சொல்லி அஜித் குமாரை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு அவருடைய படமான விடாமுயற்சி வந்திருக்கு. ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கிறாங்க. சென்னை முழுவதுமே திரையரங்குல கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கு. நம்ம இப்ப இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஜாஃபர்பேட்டையில இருக்கக்கூடிய காசி திரையரங்கத்திற்கு வந்திருக்கோம். இங்கு காலை முதலே ஏராளமான ரசிகர்கள் இங்க திரண்டு இருக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க. கட் அவுட் இருக்கு, பாலாபிஷேகம் செய்வது, அதே போன்று இசை கச்சேரிகள்லாம் வச்சு அவங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். இதுல ரசிகர்கள் பட்டாளம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கு. சென்னையில 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், அதாவது கள்ளச்சந்தையில டிக்கெட் விற்பனையை தடுப்பதும், அதே மாதிரி ரசிகர்களை கண்காணிப்பதற்கும் ஒவ்வொரு திரையரங்கத்திலும் வாசலிலும் கூட காவல்துறையினர் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன், ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல இருக்கிறதுனால ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். துணிவு படத்துக்கு அப்புறம் இந்த படத்து மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி த்ரிஷா பாத்தீங்கன்னா ஏற்கனவே உன்னை அறிந்தால் அந்த படத்துல அவங்க சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு அஜித் குமாரும் த்ரிஷாவும் இந்த படத்துல இணைஞ்சு நடிக்கிறதும் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மங்காத்தா படத்துல வெளியாகி இருக்கும் போது அர்ஜுன் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு இந்த படத்துல அர்ஜுன் கூட்டணியும் இணைஞ்சிருக்காங்க. நீங்க இப்ப திரையரங்கு வாசல்ல ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் முரணி காட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது சென்னையில உள்ள எல்லா திரையரங்குகளுமே. விக்னேஷ், சென்னையில அஜித் குமாரினுடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோட காத்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்தது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.